எல்லா ஹீரோக்களுக்கும் அந்த பெருந்தன்மை இருக்குமான்னு தெரில. நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு அப்படி ஒரு பெருந்தன்மை எல்லா விஷயத்துலையுமே. இன்னைக்கு அவருடைய ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகுது. இப்போது அவர் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாரா, அதை விட்டுட்டு மற்ற எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷன் பண்ணுறாரு. அதாவது என்னென்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெட்ரோ மட்டும் ரிலீஸ் இல்லை, சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி, நானியோட ஹிட் 3, அவரை ரைடு 2, இந்த எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகுது. இப்போ சூர்யா என்ன ட்வீட் போட்டுக்காருன்னா, அதாவது என்னுடைய அன்பான ரசிகர்களே, நீங்கள் இந்த ரெட்ரோ படத்தை மட்டும் பார்க்காதீங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி, ரைடு 2, ஹிட் 3 இந்த படங்களையும் பாருங்கள். தியேட்டருக்கு பார்த்து ரசித்து கொண்டாடுங்க. இந்த படங்களை வெற்றி படமாக்குங்க. இந்த எல்லா படங்களுமே உங்களை நிச்சயமாக என்டர்டெயின் பண்ணும், உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சசிகுமாரை டேக் பண்ணியிருக்காரு, சிம்ரனை டேக் பண்ணியிருக்காரு, எல்லாரையுமே வாழ்த்து சொல்லியிருக்காரு. நானிக்கு, அஜய்க்கு, ரித்தேஷ்க்கு, எல்லாருக்குமே. ஸோ இதை பார்த்த ரசிகர்லாம் உண்மையாலுமே நெகிழ்ச்சி ஆகிட்டாங்க. எப்பா, இவர் படம் ரிலீஸ் ஆகும்போது இதே வேறு ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தால் மற்ற படங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கேவலமாக இருப்பாங்க. நான் பெரிய ஹீரோ, என் படம் தான் பெருசு, என் கூடவே போட்டி போடுறீங்கடா அப்படிலாம் ரொம்ப திமிராக இருப்பாங்க. ஆனால் சூர்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையாக அந்த படங்களுக்கும் தன்னுடைய ரசிகர்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேறு லெவல் ஒரு பெருந்தன்மை. ஸோ அதைத்தான் சூர்யாவும் பண்ணியிருக்காரு. ஸோ சூர்யாகிட்டேருந்து ரசிகர்கள் தொடர்ந்து கற்றுக்கிட்டே தான் இருக்காங்க, சூர்யாவும் கற்றுக்கிட்டே தான் இருக்கார், கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த விஷயந்தான் இப்போது இந்த படங்களை வாழ்த்துனது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி சூர்யா சொன்ன மாதிரியே சூர்யாவோட ரெட்ரோ படத்தையும் பார்ப்பீங்களா? டூரிஸ்ட் ஃபேமிலி, ரைடு 2, நானியோட ஹிட் 3 இந்த படங்களையும் பார்ப்பீங்களா? ஸோ மொத்தத்தில் நீங்கள் எந்த படத்தை பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, சூர்யாவோட இந்த ஒரு பெருந்தன்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.